ஒரு சுத்தியல் மாதிரி இருக்கு இல்லையா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹேமர் கேண்டில். இந்த மாதிரி ஒரு கேண்டில் விழுந்துச்சுன்னா பையராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். பட் இந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் எப்படி இருக்கணும் அல்லது அதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஹேமர் கேண்டில் எப்படி விழுந்திருக்கு அப்படின்னா, ஒரு ப்ரைஸ் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிறாங்க. அந்த இடத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெவி செல்லிங் ப்ரெஷர், ஆல்ரெடி மார்க்கெட்டில் செல்லிங் ப்ரெஷர் இருந்துட்டு இருக்கு. அதோட கண்டினியூவேஷனாக மார்க்கெட் ஓப்பன் ஆன இடத்துலேருந்து கீழே விழுந்திருக்கு. அங்கிருந்து ஒரு நியூ பையர் வர்றதுனால ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அதோட ப்ரைஸ் மேலே வந்துட்டு அந்த எக்ஸிஸ்டிங் ஓப்பன் ப்ரைஸுக்கு மேலே போயிட்டு க்ளோஸ் ஆகிறதுனால நமக்கு ஹெவியாக பையர் வந்துட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதை பார்க்குறதுக்கு ஒரு சுத்தியல் மாதிரியே இருக்கும். இங்கே மேலே போன பிறகு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு செல்லரும் இல்லாததுனால ஃப்ளாட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அதில் முடிஞ்சிருக்கிறதையும் பார்க்க முடியும். அண்ட் ஹை இல்லை, அதாவது ஷேடோஸ் இல்லை அப்படிங்கிறது இந்த இடத்துல புரிஞ்சுக்கிறோம். இந்த கேண்டில் விழுந்துச்சுன்னா நம்ம பையராக இருக்கலாம் அப்படிங்கிறது கன்க்ளூஷன். பட் இது அப்படியே எடுத்துடலாமா, எந்த இடத்துல விழுந்தாலுமே நம்ம எடுத்துட முடியுமா அப்படின்னு கேட்டால் அந்த மாதிரி எடுக்கக்கூடாது. இது எந்த ட்ரெண்டுன்னு பார்க்கணும், அந்த ட்ரெண்ட் என்ன டைம் ஃப்ரேமில் ட்ரேட் ஆகுது அப்படிங்கிறது பார்க்கணும், எந்த இடத்துல விழுந்திருக்கு அப்படிங்கிறது பார்க்கணும். இதெல்லாம் பார்த்த பிறகு அந்த இடத்துல இந்த ஹேமர் கேண்டில் விழுந்துச்சுன்னா நம்ம பையராக இருக்கலாம். ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக அந்த ஹையர் ஹையை நோக்கி போகிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் ஹையும் பிரேக் பண்ணிட்டு ஒரு பெரிய பீக் அப்படிங்கிறது கொடுத்துருக்கிறத பார்க்குறோம்.